பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகின்ற இறைவார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகம் 128 அதிகாரம் 2வது வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க, பிரதர், என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சம்பாத்தியம் எல்லாம் ஒரு பொத்த பையில போட்ட பணத்தை போல ஒன்றும் இல்லாமல் சென்று விடுகிறது. நான் என்னுடைய வருமானத்தை எல்லாம் வட்டி வட்டி என்று வட்டிக்கே கட்டி கொண்டிருக்கிறேன். இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா? யார் எனக்கு விடுதலை தருவார் என்று நீங்கள் கவலையோடு இயங்கிக் கொண்டிருக்கிறீர்களா சகோதரர்களே? இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கின்றார், மகனே மகளே, நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் என்று. இதை நாம் ஆமேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்று நாம் இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதை நாம் வேதத்தின் வழியாக பார்க்கும் பொழுது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் விதை விதைக்கும் பொழுது அதை மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அதை சூறையாடி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு, ஆடு மாடுகள் முதலானவற்றை எடுத்துக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்றுமில்லாமல் அவர்களை சிறுமைப்படுத்தினார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது தீர்க்கதரிசியை அனுப்பி அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன பிறகு நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கர்த்தருடைய தூதரானவராக அங்கே கிதியோனை சந்தித்து கிதியோன் வழியாக ஒரு மீட்பை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களின் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க செய்கின்றார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க, இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டதை போல நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு உபவாச ஜெபத்தை ஏற்படுத்தி, ஆண்டவரே, என்னுடைய கையின் பிரயாசம் தடைபடுவதற்கு என்ன காரணம்? பாவமா, சாபமா, பிசாசின் கட்டுகளா? எதாக இருந்தாலும் அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாருங்கள். அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை தர வேண்டும் என்று நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி குடும்பத்தோடு மன்றாடி நாம் ஜெபிக்கும் பொழுது, இந்த கிதியோன் வழியாக மீட்பை கொடுத்த இயேசு கிறிஸ்து இன்று உங்கள் வழியாக உங்கள் வீட்டுக்கு கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க செய்து உங்கள் வீட்டுக்கு ஒரு விடுதலையை தர இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சகோதரர்களே, இன்று இப்பொழுதே நாம் ஜெபத்தை ஆயத்தப்படுத்தி இயேசுவை நோக்கி நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. அதற்கு தடையாயிருக்கிற எல்லா காரியத்தையும் நீங்கள் நிர்மூலமாக்கி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.